என்ன இது, அந்த 2 பொண்ணுங்களும் இந்த பக்கம் வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா எங்கேயுமே காணும். அந்த கடைக்கிட்ட மட்டும் கிரௌட் இல்லாம இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவங்க யாரு என்னன்னு நான் கண்டிப்பா தெரிஞ்சிருந்திருப்பேன். ஆனா எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. என்ன இது, போனவனை இன்னும் காணல. ஒருவேளை தேடிக்கிட்டு அப்படியே போயிட்டானோ? ஆளை காணுமே. வரான். அப்பா வந்துட்டியா? டேய் நான் பயந்தே போயிட்டேன்டா. போய் இவ்வளவு நேரம் ஆகுது, ஆளை இன்னும் காணும்னு. ஒரு வழியா வந்துட்டியா? டே அது என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? நீ பாட்டுக்கு அந்த பொண்ணுங்க பின்னாடி போயிட்டே இருக்கா. அங்க பார்த்தல எவ்வளவு கூட்டமா இருந்துச்சுன்னு. சப்பா, அது நீ என்ன பண்றேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையாடா? ஐயோ நிக்கில், இல்லடா. இப்ப வந்துட்டு போன பொண்ணோட வாய்ஸ் அப்படியே அந்த பொண்ணோட வாய்ஸ் மாதிரி இருந்துச்சுடா. அதனால தாண்டா போனேன். ஆனா மிஸ் பண்ணிட்டேன்டா. 2 பேரும் எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியல. மச்சான் நீ பைத்தி மாதிரி பண்ணிட்டு இருக்கடா. டே என்னமோ சொல்லுவாங்களே, மஞ்ச காமல வந்தவனுக்கு பாக்குறதெல்லாம் மஞ்சளா தெரியும்னு. அதே மாதிரி தாண்டா இருக்கு உன் கதையும். இங்க பாரு மச்சான், நீ சும்மா அந்த பொண்ணோட வாய்ஸை பத்தி யோசிச்சு யாரு பேசினாலும் உனக்கு அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். இங்க பாரு மச்சான், நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நிக்கில், இல்லடா, அது அந்த பொண்ணு வாய்ஸ் மாதிரி தான் இருந்துச்சுடா. அதனாலதான் மச்சான். போதுடா ஆதி, சும்மா எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணோட வாய்ஸ் பத்தி பேசிக்கிட்டு. ஏண்டா அந்த பொண்ணு லவ் பண்றேன்னு கேட்டா இல்லன்னு சொல்ற. அப்புறம் எதுக்காக அந்த பொண்ணை பத்தின டீட்டெயில்ஸை இவ்வளவு தேடி அலையுறேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இன்னைக்கு ஏதோ ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட பேசினுச்சு, உடனே அந்த பொண்ணு வாய்ஸ் தானே அந்த பொண்ணு பின்னாடி போற. நீ என்னதானே நினைச்சிட்டு இருக்கா? மச்சான் நான் ஒன்னு கேக்குறேன், உண்மையை சொல்லு. நீ என்ன அந்த பொண்ணு லவ் பண்றியா? என்ன சாச்சா, அப்படிலாம் இல்லடா மச்சான். நீ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. உனக்கு உண்மையாவே அந்த பொண்ணு மேல ஃபீலிங்ஸ் இல்லைன்னா தயவு செஞ்சு அந்த பொண்ணை பத்தி யோசிக்கிறத முதல்ல நிறுத்து, சரியா? சரி, அம்மா ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வேற போனை என்கிட்ட வேற கொடுத்துட்டு போயிட்ட. முதல்ல வீட்டுக்கு கிளம்புவோம் வா. என்ன லட்சு கால் பண்ணிச்சா? அம்மா என்னடா சொன்ன? அதெல்லாம் நான் சமாளிச்சுட்டேன். சரி வா, சீக்கிரம் கிளம்பலாம். சரி மச்சான். இவன் திருந்த மாட்டான். டே ஆதி, டே அங்க என்னடா பாக்குற? உன்னதான்டா. இல்லடா, ஒருவேளை அந்த பொண்ணுங்க மறுபடியும் இந்த பக்கம் வருவாங்களோ அப்படின்னு பார்த்தேன்டா. அடிங்க மோவனே, தொண்டை தண்ணி வத்த இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் மண்டை ஆட்டிட்டு இப்ப திரும்பி அந்த பொண்ணுங்க வராங்க பாக்குறேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? நீ ஒன்னும் பார்த்து கிடிச்சதெல்லாம் போதும், முதல்ல வா கிளம்பலாம். சரி மச்சான், கோபப்படாத, சரியா? போலாம். நம்ம இன்னும் டீ குடிக்கல. நீ போய் டீ வாங்கிட்டு வா மச்சான், குடிச்சிட்டு கிளம்பலாம். ஓகே? நீ வர வரைக்கும் வச்சுக்கிட்டா இருப்பாங்க. சூடா ஆறிக்கிட்டே இருந்துச்சு, அதனாலதான் எதுக்கு வேஸ்டா போகணும்னு உன்னோடதே சேர்த்து நானே குடிச்சிட்டேன். முதல்ல வா கிளம்பலாம். நீ பாட்டுக்கு இதோ வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு வருவேன். அது வரைக்கும் நான் டீ என்ன கையிலேயே வச்சுட்டு இருக்கணுமா? அதான் சூடு ஆறிக்கிட்டே இருந்துச்சு, எப்படி வேஸ்ட் ஆக தான் போகுதுன்னு நான் குடிச்சிட்டேன். இங்க பாரு மச்சான், போதும் சரியா? முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணுவோம் வா. மோவனே, இனிமே ஒண்ணு இந்த பக்கம் அழைச்சிட்டே வரக்கூடாது. டேய் முதல்ல பைக்கை ஸ்டார்ட் பண்ணு வா. ஐயோ சரிடா, வா போலாம். அப்பா, ஒரு நாளைக்கு இப்படி எனக்கு நாக்கு தள்ளிட்டு மீரா எப்படிதான் மந்த்லி டொனேஷன் கலெக்ட் பண்றதுக்காக போறானே தெரியல. அப்பா ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இவ்வளவு வேற இன்னும் காணோம். அப்பா வந்துட்டா. ஏய் மீரா, இங்க இருக்கேன்டி. அப்பா மீரா, முடியலடி, ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அம்மா நீ என்னடி இவ்ளோ ஹாப்பியா இருக்க? என்னாச்சுடி? ஐயோ இல்ல ரித்து, மார்னிங்ல இருந்து நீ கூட தானே இருந்த. நீயே பார்த்தல, பெருசா யாரும் டொனேட் பண்ணவே இல்லை. அப்படியே யாராச்சும் டொனேட் பண்ணாலும் ரொம்ப கம்மி அமௌண்ட் தான் பண்றாங்களே. அப்படி இருக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போ என்ன பண்றதுன்னு திடீர்னு கடவுளா பார்த்து அனுப்பி வச்ச மாதிரி கார்ல போயிட்டு இருந்த ஒருத்தவங்க திடீர்னு இறங்கி 10,000 rupees டொனேஷன் பாக்ஸ்ல போட்டாங்க தெரியுமாடி. உண்மையாவே ரொம்ப 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 ஹாப்பியா இருக்குடி. மீரா என்னடி சொல்ற? 10,000 rupees டொனேஷன் பாக்ஸ்ல போட்டாங்களா? ஆமாண்டி, 10,000 rupees டொனேஷன் பண்ணாங்கடி. அது மட்டும் இல்ல, ஹோமோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி வச்சுட்டாங்க. அவங்களால எப்ப ஸ்பான்சர் பண்ண முடியுதோ அப்ப கண்டிப்பா பண்றேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. உண்மையாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குடி. சரி ஓகேடி, கரெக்டான அமௌண்ட் எல்லாத்தையுமே ஹோம்ல போய் கொடுத்துட்டு அப்ப நம்ம ஹாஸ்டல் போலாம், ஓகேவா? ஓகேடி. மீரா என்னால சத்தியமா நம்ப முடியல 10,000 rupees டொனேட் பண்ணிருக்காங்கன்னு. ஏன்னா காலையில இருந்து அவ்வளவு பேர்கிட்ட நம்ம டொனேஷன் பாக்ஸ் நீட்டிருப்போம். எல்லாரும் 50 100 தான் போட்டாங்க. அதுலயும் சில பேர் சுத்தமா போட கூட இல்ல. மீரா உனக்கு ஞாபகம் இருக்கா? 2 வெட்டி பசங்க போடலைனாலும் எப்படி பேசினாங்கன்னு? ஆமா ரித்து, அவனுக்கு எப்படி மறக்க முடியும்? அதுவும் பைக்ல ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இப்படிதான் டொனேஷன்ங்கிற பேர்ல எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னா பாத்தியா? அவனை நினைக்க பத்திக்கிட்டு வருதுடி. மீரா ப்ளீஸ் டி, டென்ஷன் ஆகாதே. இப்போ எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இல்ல ரித்து, அவன் சொன்னதை இப்ப நினைச்சா கூட எனக்கு அவ்ளோ டென்ஷன் ஆகுதுடி. அவன் எப்படி சொல்லலாம் டொனேஷன் பண்றவங்க இப்படி ஏமாத்துறாங்கன்னு? மேபி நிறைய பேர் அப்படி பண்ணலாம். ஆனா உண்மை எது பொய் எதுன்னு தெரியாம அப்படி வார்த்தை விடுறது தப்பு தானே. அவன் மட்டும் என் கையில மாட்டிருந்தான்னு வச்சுக்கோயேன், அப்பவே அவனுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துட்டு வந்திருப்பேன். ஆனா அதுக்குள்ள நீ தான் என்ன அங்க இருந்து இழுத்துட்டு வந்துட்ட.
விட்ரி, அவனுலாம் ஒரு ஆளே இல்ல சரியா. 10 ரூபா கூட டொனேட் பண்றதுக்கு மனசு வரல. சரியான கஞ்ச பையலா இருப்பானுங்க போல இருக்கு. இவனுங்கெல்லாம் பத்தி நம்ம எதுக்கு பேசி டென்ஷன் ஆகணும்? நீ சொல்றது சரிதான் ரித்து. இவனை பத்தி பேசி எனக்கு தான் டென்ஷன் ஆகுது. வாழ்க்கையில இன்னொரு தடவை அவனை நான் பார்க்கவே கூடாதுடி. பார்த்தோன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான், அந்த இடத்துல அவன் காலி. மீரா, எனக்கு புரியுது. இங்க பாரு மீரா, அவன் யாரோ நீ யாரோ சரியா. லைஃப்ல இன்னொரு டைம் அவனை மீட் பண்றதுக்கான சிச்சுவேஷன் உனக்கு அமையவே அமையாது, அமையவும் கூடாதுன்னு அந்த கடவுள் கிட்ட நான் வேண்டிக்கிறேன். போதுமா? சரி ஓகேடி, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் போய் மதர் கிட்ட இந்த அமௌண்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம ஹாஸ்டல் கிளம்புவோம். வா, டைம் ஆகுதுல. ஆமா ரித்து, நீ சொன்ன மாதிரி மறுபடியும் அவனை பாக்குறதுக்கான சிச்சுவேஷன் எனக்கு அமையவே கூடாது. அதுதான் அவனுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. சரி ஓகேடி, வா போலாம். என்ன இது, தலைவர்கிட்ட கடைசியா ஒரு வாட்டி காவியா பத்தி பேசி பார்க்கலான்னு பார்த்தா அவர் மறுபடியும் அதே தான் சொல்றாரு. அவ பைத்தியம் மாதிரி நடிச்சிட்டு இருக்கா, அவ ஒரு பணப்பேய், அவ கேரக்டர் சரியில்லாத பொண்ணு, அவ என் பையனை மிரட்டி காசு வாங்கலான்னு பார்த்துட்டு இருக்கா, அதுக்காக தான் இப்படி எல்லாம் நடிச்சிட்டு இருக்கான்னு மறுபடியும் அதே சொல்றாரு. ஆனா என் காவியா அப்படி இல்லையே. அவ பேபி பேபின்னு என்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா. அவளோட கண்ணுல அன்பு மட்டும் தான் தெரியுது. அப்படியேப்பட்ட பொண்ணு எதுக்காக இவர் இப்படி எல்லாம் சொல்றாருன்னு எனக்கு சத்தியமா புரியல. இல்ல, எனக்கு என்னமோ தலைவர் மேல சந்தேகமா இருக்கு. ஏன்னா தலைவர் காவியா பைத்தியம் மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. ஆனா காவியா பைத்தியம் மாதிரி நடிக்கல, அவ உண்மையாவே அப்படிதான் இருக்கா. அவளுக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் யாரு உண்மையை சொல்றா, யாரு பொய் சொல்றாங்கிறதே நம்ம தெளிவுபடுத்திக்க முடியும். அதுக்கப்புறம் தான் எந்த முடிவா இருந்தாலும் எடுக்கணும். முதல்ல காவியா எதுக்காக இப்படி இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அது ஒரே தம்பி மன்னிச்சிடுங்க, நான் எதுவும் தெரியாம வந்துட்டேன். அது இந்த டாக்டர் பையில சாப்பிடறதுக்கு கூப்பிட போனா, அதான் அவன் ரூமுக்கு போறதுக்கு பதிலா உங்க ரூம்குள்ளார வந்துட்டேன். மன்னிச்சுக்கங்க தம்பி. சரி. சரிங்க தம்பி, நாங்க எல்லாம் சாப்பிட போறோமா, அதனாலதான் செலின்னு கூப்பிடறதுக்காக வந்தேன். தம்பி, நான் சொல்றது தப்பா நினைச்சுக்காதீங்க. எப்பவுமே லேட்டா தான் சாப்பிடுறீங்களா, அதனால இன்னைக்கு சீக்கிரமா சாப்பிடுங்களேன். நான் போய் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன். உதயா தம்பி, என்ன யோசிக்கிறீங்க? இல்ல தம்பி, எப்பவுமே நீங்க லேட்டா தான் சாப்பிடுறீங்க. அவ்வளவு லேட்டா சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது இல்ல, பாத்துக்கங்க. அதனாலதான் சீக்கிரமா சாப்பிடணுங்கிறதுக்காக தான் சாப்பாடு இப்போ எடுத்துட்டு வரட்டுமான்னு கேட்டேன். என்ன தம்பி, சாப்பாடு இப்போ எடுத்துட்டு வந்துட்டுமா? இல்ல, வேண்டாம். என்ன தம்பி நீங்க இப்படி சொல்லிவிட்டீங்க? சரி விடுங்க, உங்களுக்கு எப்பவுமே லேட்டா சாப்பிட்டு பழக்கம் போல இருக்கு. அந்த பழக்கம் மாறதுக்கு கொஞ்சம் நாளாகும். ஆனா சீக்கிரமா அந்த பழக்கத்தை மாத்திக்கங்க, அதுதான் உடம்புக்கு நல்லது. சரி தம்பி, நான் போய் செலினை கூப்பிட்டு சாப்பிட போறேன். ஒரு நிமிஷம். சொல்லுங்க தம்பி, என்ன இப்பவே சாப்பாடு ரூமுக்கு எடுத்துட்டு வந்துட்டுமா? இல்ல, வேண்டாம். அது 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 வந்து அது நானும் உங்க எல்லார் கூடயும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாமா? அட என்ன உதய தம்பி, இதுக்குதான் இம்புட்டு தயங்கினாக்குவோம். உதய தம்பி, நீங்களும் எங்க கூட ஒன்னா உட்காந்து சாப்பிடணும் தான் எங்க எல்லாருக்கும் ஆசை. ஆனா உங்களுக்கு தான் அப்படி சாப்பிடறது பிடிக்காதுன்னு முதலே சொல்லிட்டீங்க. அதனாலதான் உங்களை நாங்க கூப்பிடுறது இல்ல. மத்தபடி வேற எதுவுமே இல்ல. இதுக்கு எதுக்கு தம்பி இம்புட்டு தயக்கம்? வாங்க தம்பி வாங்க, நீங்களும் எங்க வீட்டுக்குள்ளதான் தாராளமா எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம், வாங்க. அது நீங்க போங்க, நான் இதோ வரேன். சரிங்க தம்பி, வாங்க வாங்க. முதல்ல தேனு கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லணும். ஏன்னா தேனு தான் நிறைய நாள் கவலைப்பட்டுட்டா. உரிய தம்பி நம்ம கூட உட்காந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு. சரிங்க தம்பி, அப்ப நான் போய் தேனு கிட்ட சொல்றேன். சரிங்களா, நீங்க சாப்பிட வந்துருங்க. தம்பி, அப்புறம் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க எப்படி என்ன வாங்க போங்கன்னு சொல்றது எனக்கு ஒரு மாதிரி இருக்குதாக்கும். ஏன்னா வீட்டுல ஒரு புள்ள மாதிரி ஆகிட்டீங்க. அதனால உரிமையா முறை வச்சு கூப்பிடுங்க. எல்லாரும் என்ன மாமான்னு தான் கூப்பிடுவாங்க, நீங்களும் என்ன மாமானே கூப்பிடுங்க. சரிங்களா? என்ன? இல்ல தம்பி, நீங்களும் வீட்டுல ஒரு புள்ளியாயிட்டீங்க. நீங்க மட்டும் என்ன வாங்க போங்கன்னு சொல்றது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் சொன்னேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல தம்பி, உங்களுக்கு கூப்பிட தோணா மட்டும் கூப்பிடுங்க. சரிங்களா? இல்லைன்னா வழக்கம் போல வாங்க போங்கன்னு சொல்லுங்க. சரி தம்பி, நான் போய் இந்த டாக்டர் பையில கூப்பிட்டுக்கிட்டு தேனுக்கிட்ட போய் நீங்களும் இன்னைக்கு ஒன்னா உட்காந்து சாப்பிட வரீங்கிற விஷயத்த போய் சொல்றேன். சரிங்களா? சீக்கிரம் வந்துங்க தம்பி, லேட் பண்ணிடாதீங்க. சரியா? நானா இது? என்னால சுத்தமா நம்பவே முடியல. ஆரம்பத்துல இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடறத பார்க்கும்போது எனக்கு ஒரு சிரிப்பா இருந்துச்சு. என்னடா இது, அவங்கவுங்களுக்கு பசிச்சா அவங்கவுங்க சாப்பிட வேண்டியது தானே, எதுக்கு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்கிறாங்கன்னு. ஆனா இன்னைக்கு டெய்லியும் அவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசி சிரிச்சு சாப்பிட்றத பார்த்து எனக்கே அவங்க கூட ஒன்னா உட்காந்து சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. அந்த அளவுக்கு இந்த வீடும் இந்த வீட்டுல உள்ள மனுஷங்களும் என்ன மாத்திட்டாங்க. அன்புனா என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வெட்டு குத்து கொலை கொள்ளை இதுதான். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அன்புனா என்ன, பாசனா என்ன, அக்கறைனா என்ன, இப்படி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியாப்பட்ட குடும்பத்தை தலைவர் எதுக்காக இப்படி பொய் சொல்றாருன்னா எனக்கு சுத்தமா புரியல. தலைவர் சொல்றது பொய்ன்னு இவங்க நடந்துக்கிறதுல எனக்கு தெரியுது. இங்க உள்ளவங்க யாருமே பொய் இல்லை.
தலைவர் தான் என்கிட்ட எதையும் மறைக்கிறாரு. கண்டுபிடிக்கிறேன், சீக்கிரம் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன். மாம்ஸ், என்ன இது? உதயானாவும் இன்னைக்கு நம்ம எல்லாரும் கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட போறாருன்னு சொன்னேன். ஆனா அவரை இப்ப வரைக்கும் காணும். கில்லாரா குட்டி, இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. டாடி, பேபியும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறேன்னு சொன்னதுனாலதான் நானும் வந்தேனே. என்ன டாடி, ஆனா பேபி இன்னும் காணும். அது உன்னோட பேபி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. ஓகே ஓகே டாடி, நான் பேபிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா. அட, உதயா தம்பி வந்தாச்சு. என்ன உதயா தம்பி, எதுக்கு தாங்கிக்கிட்டு அங்கே நிக்கிறீங்க? வாங்க வந்து உட்காருங்க வாங்க. அதானே, எதுக்குப்பா இப்படி தயங்கிக்கிட்டு அங்கே நிக்கிற? வந்து உட்காரு வா. உதயானா வாங்க, எதுக்கு அங்கே நிக்கிறீங்க? வந்து உட்காருங்க வாங்க, உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஐ பேபி, பேபி சீக்கிரம் வா. உதயா, ஏன் அங்கே நிக்கிறீங்க? வாங்க வந்து உட்காருங்க. ஓகே செலியன். அட என்ன தம்பி அப்படி பாக்குறீங்க? சாப்பிடுங்க தம்பி. என்னடா இவன் சோறு வச்சிருக்கான்னு பாத்திருக்கீங்களா? நான் கிராமத்து ஆளு தம்பி. நைட்ல சோறு சாப்பிட்டாதான் எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்குமாக்கும். நீங்க சாப்பிடுங்க தம்பி, சாப்பிடுங்க. தேனு, தம்பிக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு போடுது. என்ன போ. சரி மாமா. உதய தம்பி, இட்லி வைக்கட்டுமா? இல்ல, அது சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். உதயானா என்ன வேணுமோ கூச்சப்படாம கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. காவ்யா, நீங்க வரீங்கன்னு சொன்னோடனே அவளும் நானும் உங்க கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டா தெரியுமா? ஆமா பேபி, நீ வரேன்னு சொன்ன, நானும் வரேன்னு சொல்லிட்டேன் தெரியுமா? பேபி சாப்பிடு. பேபி, எனக்கு ஊட்டி விடுறியா? காவ்யா பேபி, என்ன இது? நீங்க குட் கேர்ள் தானே, நீங்களா சாப்பிடுவீங்களே, அப்புறம் என்ன? உதயாவை டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க சாப்பிடுங்களேன். டாடி சொன்னா நான் கேட்பேன். சரி டாடி, நான் டிஸ்டர்ப் பண்ணல, நான் சாப்பிடுறேன். குட் கேர்ள். உதயா, என்ன பாக்குறீங்க? சாப்பிடுங்க. ஏண்டி, ஏன் என் மேல உனக்கு அப்படி என்னடி கோவம்? என் நம்பரே பிளாக் பண்ணி வச்சிருக்க. நான் பேசினது தப்புதான், தப்புதான். அதுக்காக எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்காதடி, என்னால தாங்கிக்க முடியல. நீ என்ன பேச அலோவ் பண்ணாதானடி உங்ககிட்ட நான் பேசி எல்லாத்தையும் புரிய வைக்க முடியும். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜெனிதான்னு சொல்ல முடியும். ஆனா நீ என்ன பேசவே விட மாட்டேங்கிறியடி. என்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போகிட்டே இருக்கே. எனக்கு வேற வழி தெரியலடி யாரா. அதான் இன்னைக்கும் லைட்டா குடிச்சிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு எப்படியாச்சும் உங்ககிட்ட நான் நடந்த எல்லாத்தையும் சொல்லி சாரி கேட்பேன். ஆனா அன்னைக்கு மாதிரி நிறையெல்லாம் குடிக்கல, லைட்டா குடிச்சிருக்கேன். அதுவும் மனசு வலிச்சதுடி. அதான். என்ன இது, கொஞ்சமா தானே குடிச்சோம், அதுக்கே நம்மளால நடக்க முடியல, இப்படி தள்ளாடுறோம். ஐயோ, எப்படியாச்சும் ஆரா கிட்ட போய் அவகிட்ட இன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்லி சாரி கேட்கணும். குரு, ஐயோ, என்ன இது செலியா வரான்? நான் குடிச்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருவானோ தெரியலையே. குரு, டீ இந்த நேரத்துல இங்க என்னடா பண்ற? மச்சான், அத நான் கேட்கணும்டா. எந்த நேரத்துல நீ என்னடா இங்க பண்ற? குரு, என்னாச்சுடா? ஏன் ஒரு மாதிரி பேசுற நீ? ஏன்னா அப்படிலாம் இல்ல மச்சான், நான் எப்பவும் போலதான் பேசுறேன். குரு, குடிச்சிருக்கியா? குரு, உங்ககிட்ட தாண்டா கேக்குறேன், குடிச்சிருக்கியா? மச்சான், இது என்னடா கேள்வி? குடிச்சிருக்கேன்டா. என்ன மச்சான் மறந்துட்டியா? இன்னைக்கு 15ஆம் தேதிடா, நம்ம அலப்பறை பண்ற நாள். அதான் வழக்கம் போல அலப்பறைக்காக வந்திருக்கேன். என்ன குரு, என்ன பேசுற நீ? டேய், நம்ம 15ஆம் தேதி பண்ற அலப்பறை பொய்ன்னு இங்க உள்ள எல்லாருக்குமே தெரியும். பின்ன யாருக்காக நம்ம அலப்பறை பண்ணணும்? ஆமா மச்சான், கரெக்ட். ஆனாலும் மாசம் பண்ணி பழகிடுச்சு மச்சான். வா மச்சான், நம்ம அலப்பறையை பண்ணுவோம், நீ வா. என்ன குரு, என்னடா பேசுற நீ? என்ன மச்சான் புரியலையா? இது புரிய வைக்கிறேன். என்ன மச்சான் அப்படி பாக்குற? ரோசா பூ, சின்ன ரோசா பூ, என் பேர சொல்லு ரோசா பூ. குரு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லி கொடியாக ஒன்ன வச்சேன். டேய் குரு, என்னடா பண்ற? முதல்ல விடுறா. என்ன மச்சான், ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கு. எதுல விட்ட? உசுருக்குள் கோவில் கட்டி
உன்னை கொலு வச்சு கொண்டாடுவேன் மதஞ்சாதானே மண் வாசம் உன்னை நினைச்சாலே பூவாசம் தான் ரோசா பூ சின்ன ரோசா பூ. ஐயோ குரு என்னடா பண்ற முதல்ல விடுறா. டேய் என்னடா ஆச்சு உனக்கு? என்ன மச்சான் எல்லாத்தையும் மறந்துட்டியா? 15ஆம் தேதி ஆனா நீ நானும் எப்படி அலப்பறை பண்ணுவோம், எல்லாரும் நம்மளை பார்த்தாலே பயந்து ஓடுவாங்க. இன்னைக்கு என்னடா நான் மட்டும் பாடிட்டு இருக்கேன், நீ பாட மாட்டேங்கிற. பாடு மச்சான். ரோசா பூ என்ன ரோசா பூ. அடச்சி 2 பேரும் எனக்கு திருந்தவே இல்லையா? அதான் 15ஆம் தேதியானா மாசம் மாசம் ரோசா பூ சின்ன ரோசா பூன்னு எங்க எல்லாரையும் ஏமாத்திருக்கீங்க. நாங்க தான் கண்டுபிடிச்சிட்டோமே, அப்புறமும் எதுக்குடா மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்க? ஐயோ தூரி நான் ஆரம்பிக்கலடி, உன் அண்ணன் தாண்டி. மச்சான் அவ கிடக்குறான் மச்சான். நீ மச்சான் ரோசா பூ சின்ன ரோசா பூ உன் பேர சொல்லும் ரோசா பூ. குரு முதல்ல வாயை மூடு. இந்த மாசமாச்சும் அந்த ரோசா பூ பட்டை கேட்காம இருக்கலாம்னு நாங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா? ஆனா இங்க என்னடானா 2 பேரும் பழைய மாதிரி ஆரம்பிச்சிட்டீங்களே. இருங்க இப்பவே எல்லாரையும் கூப்பிட்டு வந்து உங்க 2 பேரையும் ஒரு வழி பண்ணதான் நீங்களா சரியா வருவீங்க. ஐயோ நான் தான் சொல்றேன்டி, நான் எதுவும் பண்ணலடி. எல்லாம் உன் அண்ணன் தாண்டி. குரு குரு இங்க பாருடா, முதல்ல விடுடா விடு. தூரி இங்க பாருடி, இதுலலாம் நீ தலையிடாது. நாங்க 2 பேரும் இப்படிதான் இருப்போம் மச்சான். நீ வா மச்சான், நம்ம ஆரம்பிப்போம். ரோசா பூ சின்ன ரோசா பூ. சீ வாயை மூடு குரு. உங்க 2 பேருக்கு வெக்கமாவே இல்ல. அன்னைக்கு தானே எங்க எல்லார்கிட்டயும் நல்லா தொக்கா மாட்டீங்க. மாசம் மாசம் இவ்வளவு நாளும் நீங்க நடிச்சது எல்லாமே பொய்யின்னு. இதுல எப்படி மறுபடியும் குடிச்ச மாதிரி உங்களால பேச முடியுதா? தூரி இவ்வளோ மாசம் நாங்க குடிக்காம தான் இந்த மாதிரி ஒரு அலப்பறை பண்ணிக்கிட்டு இருந்தோம் சரியா? ஆனா இன்னைக்கு குரு குடிச்சிருக்கோம். ஏன்னா இல்ல மச்சான் நான் குடிக்கல. நம்ம குடிக்காமலே குடிச்ச மாதிரி ஆக்டிங் பண்ணுவோம்ல, அப்படிதான் மச்சான் இப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மாமா அதான் குருவே சொல்றானே, அவன் எப்பவும் போல ஆக்டிங் பண்றான்னு. அப்புறம் என்ன? ஹே நான் தான் சொல்றேன்லடி அவன் குடிச்சிருக்கான்னு. பின்ன சும்மா 2 பேர் சேர்ந்து ஆக்டிங் பண்றீங்களான்னு கேட்டா என்ன அர்த்தம்? இங்க பாரு, இவ்வளவு நாள் உங்க அண்ணன் குடிக்கல, ஆனா இன்னைக்கு குடிச்சிருக்கான். இதுதான் உண்மை. என்ன குரு மாமா சொல்றது உண்மையா? நீ குடிச்சிருக்கியா? டேய் அதான் உன் தங்கச்சி கேக்குறால, பதில் சொல்லு. ஐயோ மச்சான் ப்ளீஸ் மச்சான், தப்பா நினைச்சுக்காதுடா. இதுக்கு மேல உங்ககிட்ட மறக்க எனக்கு மனசு வரல மச்சான். ஆமா மச்சான் நீ சொல்றது சரிதான், நான் குடிச்சிருக்கேன்னா. ஆனா நிறையெல்லாம் இல்லை மச்சான், கொஞ்சமா தாண்டா குடிச்சேன். ஆனா அது ஏன் இந்த அளவுக்கு போதை வருதுன்னு தான் எனக்கு தெரியல மச்சான். கேட்டியா என்ன சொன்னான்னு? அவன் குடிச்சிருக்கான். ஆமா மாமா எனக்கே ரொம்ப ஷாக்கா தான் இருக்கு. குரு என்ன இதெல்லாம்? அதானே என்னடாச்சு? குடிக்கிற அளவுக்கு அப்படி உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை மச்சான் மனசெல்லாம் வலிச்சதுடா, அதான் மச்சான் குடிச்சேன். தப்பு தான் மச்சான், சாரிடா சாரி மச்சான். அது ஆரா கிட்ட கொஞ்சம் பேசணும், நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். என்ன குரு என்ன பேசுறதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். முதல்ல இப்ப போய் படுத்து தூங்கு. தூரி இவனை முதல்ல இங்க இருந்து கூப்பிட்டுட்டு போ. சரி மாமா. குரு முதல்ல இங்க வா, கிளம்பலாம். இல்ல நான் வரமாட்டேன் மச்சான். நான் ஆரா கிட்ட இப்பவே பேசணும் மச்சான், பேசணும். குரு நான் தான் சொல்றேன்லடா, எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலான்னு. இங்க பாரு குரு, இப்போதைக்கு நீயாவே இல்ல சரியா? அதனால முதல்ல வீட்டுக்கு போ, அதுதான் நல்லது. தூரி இன்னும் என்ன பார்த்துட்டே இருக்கான், முதல்ல அவனை அழைச்சிட்டு போ. மச்சான் கோபப்படாத மச்சான். மச்சான் நீ என்ன சொன்னாலும் உன் நண்பன் உனக்காக கேட்பான் மச்சான். இப்போன்னு இல்லை எப்பவுமே. இப்போ என்ன மச்சான் உனக்கு, நான் வீட்டுக்கு போனேன் அவ்வளோதானே. இதோ இப்போவே கிளம்பிட்டேன். தூரி வா போகலாம் மச்சான். குட் மார்னிங் மச்சான், நான் கிளம்புறேன். பத்திரமா இரு. ஐயோ குரு அதெல்லாம் மாமா பத்திரமா இருக்கும், முதல்ல வா. தூரி பார்த்து கூப்பிட்டுட்டு போ, நான் வேணும்னா ஹெல்ப்புக்கு வரட்டுமா? இல்ல மாமா வேண்டாம், அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டெடியா தான் நடக்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரோசா பூ சின்ன ரோசா பூ. குரு இப்ப மட்டும் வாயை மூடலன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் கல் எடுத்து வாயை உடைச்சிருவேன். ஒழுங்கு மரியாதையா மூடிட்டு வா. ஐயோ வேணாம், இந்த ராட்சசி செஞ்சாலும் செய்வா, எதுக்கு வம்பு? வாயை மூடிட்டே போலாம். என்னாச்சு குருக்கு இப்படி குடிக்கிற அளவுக்கு? அப்படி என்ன அவனுக்கு மன கஷ்டம்? பத்தாததுக்கு ஆரா கிட்ட வேற பேசணும்னு சொல்றான். என்னவா இருக்கும்?
ஆராவுக்கும் குருக்கும் இடையில ஏதோ சின்ன சண்டைன்னு பார்த்தா இது ஏதோ பெரிய சண்டை மாதிரி இருக்கு. இல்லை, முதல்ல விடியட்டும். நாளைக்கு ஆரா கிட்டையும் குரு கிட்டையும் இதை பத்தி விசாரிப்போம். ப்ளீஸ் டி, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுடி ப்ளீஸ் டி. இங்க பாரு குரு, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், நீ எந்த எக்ஸ்பிளனேஷனும் எனக்கு கொடுக்க வேடா, எதையும் கேட்க நான் தயாரா இல்லைன்னு. தயவு செஞ்சு இங்க கிளம்பு குரு, எல்லாரும் நம்மள தான் பாக்குறாங்க. ஆனா உன் கோபம் நியாயமான ஒண்ணுதான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா தயவு செஞ்சு எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கூடாரா? தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் கேளாரா? ஐயோ போதும் குரு, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு தியேட்டர்ல காட்டு மிராண்டித்தனமா நடந்துகிட்ட, அப்புறம் என்ன பேசுறோன்னே தெரியாம நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசின. திரும்ப என்னடானா அரவிந்த் கிட்ட ரவுடி மாதிரி அவனை போட்டு அந்த அடி அடிச்சிருந்திருக்க. பாவம் அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இன்னைக்கு தான் அவன் காலேஜே வந்திருக்கான். போதும் போதும் குரு, நீ எதுவுமே சொல்ல வேண்டாம், தயவு செஞ்சு விட்டு குரு. நீ பேசுற எதையும் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்லை, போதுமா? ஐயோ ஆனா உன் கோபம் நியாயமான ஒண்ணு தாண்டி. ஆனா ஏண்டி நான் என்ன சொல்ல வரேங்கிறது நீ காது கொடுத்து கேட்க கூட ரெடியா இல்லை. நான் என்ன நடந்துச்சுன்னு சொன்னாவே உன் பாதி கோவம் போயிடும்டி. ஆனா அதை சொல்றதுக்கு எனக்கு நீ வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறடி. இது எப்படி உனக்கு நான் புரிய வைக்கிறதுன்னு எனக்கு சத்தியமா தெரியலாரா. ஆரா, என்னடி நானும் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப நேரமா யோசிச்சிட்டே இருக்க, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை கீர்த்தி, அது அரவிந்த் சீனியர் இன்னைக்கு காலேஜ் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ப்ளீஸ் டி, என் கூட கொஞ்சம் வாயேன், அவர்கிட்ட நான் சாரி கேட்கணும். என்ன, நீ சாரி கேட்கணுமா? எதுக்குடி? ஏன்னா அரவிந்த் கூட நான் சினிமாவுக்கு போனேன்னு தான் குரு அரவிந்தை போட்டு அந்த அடி அடிச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது நான் தானே அரவிந்த் கிட்ட போய் சாரி கேட்கணும். என் மேலே தானே தப்பு இருக்குது. என்னால் தானே அரவிந்த் பாவம் அவ்வளோ அடி வாங்கி ஹாஸ்பிட்டலெல்லாம் அட்மிட் ஆகி இன்றைக்கி தான் காலேஜே வந்திருக்கான். அதனால தான் கீர்த்தி, ஆனால் இது எதையுமே என்னால் உங்ககிட்ட இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆரா, உங்ககிட்ட தான் கேட்குறேன், அரவிந்த் சீனியர் கிட்ட நீ எதுக்கு சாரி கேட்கணும்? கீர்த்தி, நான் தான் சொல்கிறேன்ல சாரி கேட்கணுன்னு, உன்னால் வர முடியுமா முடியாதா? ஐயோ சரிடி, கோவப்படாத சரியா? நான் வரேன், நீ வா. சரி வா போகலாம். ஆரா, அரவிந்த் சீனியர் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதை பாரு அங்கே தான் நிற்கிறாங்க. மச்சான், எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடா. குரு சார் போட்டு உன்னை இந்த அடி அடிச்சிருக்காரு. ஆனா வெளியில எதுக்குடா நீ அவர் பேரை சொல்லாம நான் ஸ்டெப்ஸ்ல இருந்து வலிக்கு கீழே விழுந்துட்டேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க? எதுக்கு இது தெரிஞ்சு இன்னும் அவர் என்னை போட்டு பொலன்னு பொழக்கிறதுக்காக ஏதோ நீ நோண்டி கேட்டீங்க தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். தயவு செஞ்சு யார்கிட்ட போய் சொல்லிட்டாரு சரியா? குரு சார் தான் என்ன அடிச்சாருன்னு. எப்பா எனக்கு எதுக்குப்பா வம்பு? உன்னே இந்த போல பொழந்திருக்காருன்னா நான் போய் சொல்லி உன்ன மாதிரி அடி வாங்குற அளவுக்குலாம் என் உடம்புல தெம்பில்ல மச்சான். அப்புறம் என்ன, அந்த பயம் இருக்குல்ல, அப்ப மூடிக்கிட்டு அமைதியா இரு. ஜெனி சொல்லி தான் நான் எல்லாமே பண்ணினேன். என்னதான் அந்த ஆரா கிட்ட ஸ்டார்டிங்ல எனக்கு பேச பிடிக்கலனாலும் ஜெனி ஏதோ என்கிட்ட ஹெல்ப் கேட்கிறா, அவ என்னோட கசின் அப்படிங்கிறதுக்காக தான் அவகிட்ட பேசுறதுக்கே நான் ரெடியானனே. ஆனா அவ ரொம்ப ஓவர் திமிரா தான் இருந்தா. அதான் அவ திமிர அடக்கணுங்கிறதுக்காக தான் அன்னைக்கு தியேட்டர் கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு எப்படியாச்சும் டிஸ்கோக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்க ட்ரிங்க்ஸ்ல போத மருந்து கலந்து அவளை எப்படியாச்சும் முடிச்சிடலாம்னு நினைச்சேன். ஏன் ரூம்லாம் கூட ரெடியா வச்சிருந்தேன். ஆனா எல்லாத்தையும் குருசார் வந்து கெடுத்துட்டாரு. ச்சே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் மீரா ஃபேஸை எப்போ ரிவீல் பண்ணுவீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஒரு வழியாக அட்மினும் இன்னைக்கு என் ஃபேஸை ரிவீல் பண்ணிட்டாங்க. ஆமாங்க, நான் தான் மீரா, அதோட ஆதிக்கு நான் தான் பேர். ஸோ எங்கள் பேர் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. இப்போதைக்கு நான் தான் மீராங்கிறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், பட் ஆதிக்கு என்ன தெரியாது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எங்க பேர் எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அண்ட் எங்களோட லவ் ட்ராக்குமே நல்லா தான் இருக்கும். ஸோ பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க. என்ன ஒரே ஒரு ரெக்வஸ்ட் உங்ககிட்ட வைப்பேன்னா, ப்ளீஸ் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணி மட்டும் பார்க்காதீங்க. ஏன்னா அட்மின் கஷ்டப்பட்டு வீடியோ மேக் பண்றாங்க, நீங்க ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல, அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் பார்த்துருப்பீங்க. ஸோ எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அண்ட் இனிமேல் நாங்கள் அடிக்கடி வருவோங்க. ஸோ எங்களையும் மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐயோ, அப்புறம் சொல்ல மறந்துட்டேங்க, மறக்காம லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.